ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கிறேன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அப்பாக்லிப்ஸ் ஓரியன்டான சர்வைவல் படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்படி ஒரு த்ரில்லான சர்வைவல் படத்தை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமேனு வருத்தப்பட வச்ச படம் தான் இந்த படம். ஸோ ஒன்லினர் பாருங்களேன், உங்களுக்கே புரியும். அதாவது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வைரஸ் பிரேக் டவுனில் கிட்டத்தட்ட 98% மக்களும் சரி அனிமல்ஸும் சரி இறந்து போய்ட்றாங்க. அதாவது 98% அனிமல்ஸே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபுட் செயின் இருக்கு இல்லையா, அதில் பெரிய அடியே விழுது. அதனாலே மிச்சம் இருக்கிற மக்களில் நிறைய பேர் வந்து கேனிபல்ஸாக மாறிட்டாங்க. அதாவது மனிதர்களையே வேட்டையாடி மனிதர்களையே சாப்பிட்றது. ஸோ மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனிமையாக ஒரு வீட்டில் சேஃபாக விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ரொம்பவே முக்கியமானது, ரொம்பவே ரேரானது இந்த விவசாயம் தான். ஸோ அதனால இந்த கேனிபல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதர்களை தேடி அதுவும் இந்த ஃபார்ம்லேண்ட் வச்சிருக்கிறவங்கள கொடூரமாக வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுடைய ஃபேமிலிக்கு எப்படி சர்வே பண்ணணும், எப்படி விவசாயம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்து ரொம்பவே சேஃபாக அவளுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறா. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கேனிபல்ஸ் நம்ம ஹீரோயினுடைய வீட்டையும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வருது, அந்த கேனிபல்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாலா, கடைசியில் அந்த உலகம் என்ன ஆச்சு அப்படின்ற கதையெல்லாம் நொடிக்கு நொடி பரபரப்பாக சொன்ன கதை தான் 40 ஏக்கர்ஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே காட்டுக்கு நடுமத்தில் ரகசியமாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு 4-5 திருட்டு பசங்க போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி போகும்போது பேக்ரவுண்டில் என்ன வாய்ஸ் கேட்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருந்த நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். கிட்டத்தட்ட 98% அனிமல்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபங்கல் அவுட் பிரேக் வந்து அழிச்சிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் உயிரினம் தான். அதையும் தாண்டி மக்களும் எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற மக்கள் வந்து யாருக்கும் தெரியாம ரகசியமா தனி வீட்டில் சேஃபாக வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அந்த உலகத்தில் இப்போ எதுவுமே முக்கியம் கிடையாது. முக்கியமானது ஒன்னே ஒன்று தான், அதுதான் ஃபார்ம் லேண்ட், அதான் விவசாய நிலம். ஸோ அந்த விவசாய நிலத்தை பாதுகாக்கிறது தான் ஒரு பெரிய போராட்டமே அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸில் சொல்லி முடிக்க, இப்போ அப்படியே அந்த விவசாய நிலத்துக்குள்ளே தான் இந்த திருடங்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்கல்ல. ஸோ மிச்சம் இருக்கிற மக்கள் இந்த மாதிரி அவங்களுடைய விவசாய நிலத்தை பாதுகாத்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே இப்படி இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ கொஞ்சம் மோசமானவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விவசாய நிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு மனிதர்களை கொண்டு அவங்கள சாப்பிட்ற மாதிரி இந்த கேனிபலிசம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கும்பலும் கொஞ்சம் திருட்டு கும்பல் தானே. ஸோ அவங்க மெல்ல மெல்ல இந்த விவசாய நிலத்துக்குள்ள அப்படியே உள்ள போறாங்க. அந்த விவசாய நிலத்தை பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்குது. இதெல்லாம் பார்த்து ஆச்சரியத்தோட இந்த இடத்த எப்படியாவது நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்தோட அந்த லேண்டுக்குள்ள கன் எடுத்துட்டு உள்ள போக, ஸோ உள்ள போனதுமே ஒரு வீடு வருது. ஸோ அந்த வீட்டுக்கிட்ட வந்ததுமே அந்த தலைவன் இருக்கான்ல, ஸோ இவன் தான் அந்த கூட்டத்தோடைய தலைவன். ஸோ அவன் எல்லாரும் முன்னாடி என்ன சொல்றான்னா, வீட்டில் இருக்கிறவங்க யாரும் பயப்படாதீங்க, நாங்கள் கொள்ளக்காரங்களோ கிடையாது. இந்த வழியா நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அழகான வீட்டையும் இந்த இடத்தையும் பார்த்தோம். ஸோ எங்களுக்கு கொஞ்ச நேரம் தங்கிட்டு போக இடம் கொடுங்க, ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கதை விட்டுட்டு இருக்கிறான். அதே சமயத்துல அவனுடைய அடியாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பின்னாடி வழியா மெல்ல மெல்ல அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த லேண்ட்ல வேற என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி லேண்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே காமிச்சா, வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்து உள்ளே நடந்து போயிட்டு இருந்தான் இல்லையா, திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ அவங்கள கொலை பண்ணுறாங்க. அது யார் என்னன்றதை நமக்கு காமிக்கல. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது இந்த லேண்டில் காமிச்சா, அங்கே உள்ள திருடனை யாரோ கொடூரமாக அடித்து கொலை பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக அந்த வீட்டுக்குள்ளே ரகசியமாக என்ட்ரி ஆகுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க, அந்த வீட்டுக்காரங்கன்னு தான் நினைக்கிறேன், அவங்க கொடூரமாக கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த லேண்டில் ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான் இல்லையா, அவனை ஒரு சின்ன பொண்ணு வந்து கொலை பண்ணுறா. ஸோ இப்படி சுற்றி வந்தவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிட, அடுத்தது அந்த வீட்டோடைய கூரையில இருந்து இந்த மெயின் திருடர்கள் எல்லாத்தையுமே சூட் பண்ணி கொலை பண்ண. இதை பார்த்த தலைவனும் ஐயோ தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு தலை தெறிக்க ஓடுறான். இப்போ தான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. இவ தான் இந்த வீட்டோடைய ஓனர். அவளும் அந்த ஃபீல்டுக்கு வந்து மிச்சம் இருக்கிற திருடர்கள் எல்லாத்தையுமே வேட்டையாடுறான். ஸோ வேட்டையாடிட்டு வாக்கி டாக்கில அவளுடைய பொண்ணான ரேணி கிட்ட வேற எல்லாருமே எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஸோ அவள் தான் அந்த ஸ்னைப்பரை வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ அவளும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, அது மூலமா ஹீரோயினுடைய பையனான மேனி கிட்ட நீ இந்த வழியா போ, அந்த இடத்துல ஒருத்தன் ஓடுறான் பாரு அப்படின்னு. ஸோ இவன் தான் ஹீரோயினுடைய பையன். அவனை வேகமாக வந்து ஓடுறவனை பிடிச்சி நெஞ்சிலேயே கத்திய கொடூரமாக குத்துறான். ஸோ அப்படி குத்தும் போது தான் தெரியுது கத்துற சத்தம் லேடிஸோடைய வாய்ஸ் கேட்குது. உடனே மாஸ்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் கத்தியால் குத்துனது ஒரு பொண்ணை போல. ஸோ அவனுக்கு பரிதாபம் ஆயிடுது. இப்படி எல்லாத்தையுமே போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் இங்கே ஃபேமிலி எல்லாருமே ஒன்று கூட்டுறாங்க. இதில் இந்த இருக்கான் இல்லையா, இவனுடைய பேரு கேலன். இவன் தான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட். மற்ற எல்லாருமே ஹீரோயினுடைய பசங்க தான். ஸோ இப்படி இருக்கச்சுல ஹீரோயின் தான் இங்கே ஹெட் மாதிரி எல்லாருக்கிட்டையுமே அது எப்படி நம்மளுடைய கரண்ட் கம்பியெல்லாம் தாண்டி
தாண்டி வரலாம், எப்படி அவங்க உள்ள வந்தாங்க, இனிமே நம்ம டிஃபென்ஸ் வந்து அதிகப்படுத்தணும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பையன் கிட்ட அந்த பொண்ணை சீக்கிரமா கொலை பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னதும் அவனுக்கும் கொலை பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு பொண்ணாச்சு இல்லையா. இருந்தாலும் இப்போ உள்ள உலகத்துல யாரையுமே நம்ப முடியாது. அதனால வேற வழி இல்லாம கொலை பண்ணிட்டு அடுத்ததே நைட் ஆனதுமே எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா எப்படிலாம் விசில் அடிக்கிறதுன்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போ வேணாலுமே ஆபத்து வரும் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினும் என்ன சொல்றான்னா, இந்த உலகம் ரொம்பவே மோசமாயிடுச்சு, ஸோ நம்மளுடைய ப்ராக்டிஸை மட்டும் நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாது, செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இன்னுமே நம்ம அப்கிரேட் பண்ணணும். அது போக என்னுடைய ஃப்ரெண்ட் அகஸ்டா வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கால, அவகிட்ட நீ கொஞ்சம் சப்ளைஸ்லாம் டெலிவரி பண்ணிடுன்ற மாதிரி அவளுடைய பையன் கிட்ட ஆர்டர் கொடுக்குறா. ஸோ அவளுடைய பையனான மேனியும் பார்த்தீங்கன்னா சரி நான் போறேன்ற மாதிரி சொல்லிட, போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும், உன்னுடைய கவனம் எதுலையுமே சதறக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா நீ மறைஞ்சிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறா. இப்போ அப்படியே அடுத்தது ஃபாலோயிங் டேஸை காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேமிலியோடைய ரொட்டீனை தான் காமிக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஃபைட் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ரன்னிங் ட்ரில்ஸ் எடுக்கிறாங்க, கரெக்டாக ஏம் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அப்புறமா இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் அது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் சிசிடிவியில் இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இப்படி இந்த பாலா போன உலகத்தில் இவளுடைய ஃபேமிலியை இந்த மாதிரி ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவகிட்ட ரேடியா இருக்கும், அது மூலமாக தான் இங்கே சரௌண்டிங்காக கொஞ்சம் சர்வைவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது அவங்களும் இந்த மாதிரி தான் லேண்டை வச்சுக்கிட்டு திருடங்க கிட்ட இருந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம ஹீரோயின் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த அகஸ்டா. ஸோ அப்படி அந்த அகஸ்டா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த அகஸ்டா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயினை வான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு புது ராபர்ஸ் குரூப் இருக்குது, அது ஆல்ரெடி நம்மளுடைய 3 ஃபார்மிங் ஃபேமிலிஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, அதாவது நம்மளுடைய நட்புறவு ஃபேமிலிஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ என்னுடைய இடத்த நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்குது, ஸோ நீ தான் ரொம்ப திறமசாலியாச்சு, என்னுடைய இடத்துக்கு வந்து இங்க இருக்கிற பசங்களுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கூட அப்படின்னு கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அவள் எப்போதுமே இங்கே இருந்தாகணும் இல்லையா, எப்போ வேணாலுமே இவளுடைய இடத்தையும் அட்டாக் பண்ண ஆளுங்க வந்துடுவாங்கல்ல, அதனால இல்லை அது கஷ்டம் என்னால் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது, நம்ம மேனியை காமிச்சா அவன் அவனுடைய வண்டியை எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போறான். ஏன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டான அந்த அகஸ்டாக்கு வந்து சப்ளைஸ் கொடுக்கணும் இல்லையா, அதனால ஏதோ ஒரு இடத்துக்கு வரான். ஸோ இந்த இடத்துல வச்சு தான் மாத்திப்பாங்க போல. அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ்லாம் வச்சுட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகஸ்டா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்ன சொல்றானா, நான் ஒரு ராபர்ஸை சொன்னேன்ல, அவங்க நிறைய ஃபேமிலிஸ் அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, இப்போ இன்னொரு ஃபேமிலி அதான் ஃபிளமிங் ஃபேமிலியும் அட்டாக் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க, ஸோ அவங்களுடைய குழந்தைங்களையுமே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான தகவலை கொடுத்துட்டு நீயும் சேஃபா இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லிட. ஸோ ஹீரோனுக்கு இன்னுமே பதற்றம் அதிகமாகுது. ஏன்னா இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கிறவங்க வேற யாரும் கிடையாது, கேனிபல்ஸ் தான் போல, மனிதர்கள் கிட்ட இருக்கிறத திருடி அவங்களையும் கொலை பண்ணி சாப்பிட்ருவாங்க போல. ஸோ இதெல்லாம் கேட்டதுமே ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்குது. இருந்தாலும் சரி இனிமே நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி முடிவு எடுக்கிறா. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய பையனான மேனியை காமிச்சா அவன் அந்த சப்ளைஸ்லாம் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு இடத்த பார்க்குறான். அந்த இடத்துல குளிச்சுட்டு போகலான்ற மாதிரி நல்லா குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது தான் சைடில் ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து தூரத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை பார்த்ததுமே இவனுக்கு மனசெல்லாம் ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் ரொம்ப நாள் இவனுடைய ஃபேமிலி கூட இருந்துட்டான் இல்லையா. ஸோ இப்படி வெளியில் பார்த்ததுமே இவனுடைய மனசு தடுமாற அப்படியே அந்த பொண்ணையை வாட்ச் பண்ணுறான். அப்படி வாட்ச் பண்ணும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி எப்படி இருக்குது அதே மாதிரி காட்டுக்குள்ளே இவங்க தனியாக ஒரு குடும்பமாக இருக்காங்க போல. அங்கே சின்ன பசங்க ஜாலியாக விளையாடுறாங்க, பெரியவங்கலாம் ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இவனுக்கு ரொம்ப ஆசை வருது, நம்மளுடைய ஃபேமிலியில் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலான்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி நேராக அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டான். ஆனால் நம்ம மேனியோடைய மனசுக்கு வந்து அந்த பொண்ணோடைய ஞாபகம் மட்டும் இருக்குது. அதனால மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா அந்த ரிவருக்கு வந்து பார்க்குறான், அவள் குளிக்கிறாளான்ற மாதிரி. அதே மாதிரி அந்த பொண்ணு குளிச்சுட்டு இருக்கிறா. இதை தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வீட்டுக்கு வந்தாலுமே மறுபடியும் அந்த பொண்ணோடைய ஞாபகம் தான். அதனால அவளையும் நினைச்சு அவளை வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணி வச்சுக்கிறான். அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஹீரோயினுடைய ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் பேரை எங்க அனுப்பி வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டோர் ஹவுஸுக்கு அனுப்பி வைக்கிறான். ஏன்னா இவங்களுடைய சப்ளைஸ் வந்து கொஞ்சம் கம்மியானதுமே இந்த மாதிரி வெளியில போய் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அதனால இவங்க ஒரு இடத்துக்கு வந்து அங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லான சப்ளைஸ் இருக்குதான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க இந்த இடத்தையே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டேனிஸ் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. ஸோ டேனிஸ்ன்றது ஹீரோயினுடைய பொண்ணு தான். ஸோ அந்த டேனிஸ் என்ன பார்க்குறான்னா ஒரு 3 டெட் பாடியை பார்க்குறான், அது தலைகீழ தொங்கிட்டு இருக்குது. ஸோ யாரோ கொலை பண்ணி இப்படி தொங்க விட்டுருக்காங்க போல. அவளுதான் அதை பார்த்து பயந்துட உடனே எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் சைடில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே கண்ணை திருப்பவும் உள்ள இருந்து பார்த்தா 2 சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கன் பாயிண்ட்ல வைக்க, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கண்ணை கீழே போட்டுட்டு நாங்கள் சோல்ஜர்ஸ் தான், மிலிட்ரி சேர்ந்தவங்க தான், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்களும், இந்த மாதிரி ஏதாவது சப்ளை கிடைக்குமான்றதுக்காக தான் நாங்களும் இங்கே தேட வந்தோம் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் இங்கே வந்திருப்பாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா பக்கத்தில் உள்ள ஃபேமிலினா அந்த ஃபிளமிங் ஃபேமிலி
ஃபேமிலியில இருந்தா வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சோல்ஜரும் அந்த ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்னதுமே அடுத்த செகண்ட் வேக வேகமாக அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. என்னன்னா அந்த ஃப்ளெமிங் ஃபேமிலியை ஆல்ரெடி யாரோ கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக இவங்களும் இன்ட்ரூடராக தான் இருப்பாங்கன்றதுக்காக கொலை பண்ணிட்டாங்க. அப்புறமா சீக்கிரமாக அங்கே கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம், அந்த பாடிஸில் வேறு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க உடனே எல்லாருமே அங்கே என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேனிஸ் இருக்கா இல்லையா, அவள் ஒரு ரூமில் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு லெஃப்ட்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னா ஒரு வயசான பாட்டி எந்திரிக்கிறாங்க. ஸோ எந்திரிச்சவங்கள இந்த டேனிஸும் பார்க்குறான். ஓ பாட்டி மாட்டிக்கிட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த பாட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா டேனிஸோடைய வயிற்றுலையா சுட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அவ்வளோதான். இதை பார்த்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் வேக வேகமாக நம்ம டேனிஸை தூக்கிட்டு அவங்க இடத்துக்கு வராங்க. ஸோ இவங்களே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், அதுக்கான மெத்தட்லாம் அவங்களுக்கு தெரியும் போல. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படியும் அந்த டேனிஸோடைய புல்லட் எடுத்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. இங்கே நம்ம மேனி இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. நான் தான் தங்கச்சியை செக் பண்ண அனுப்பினேன், ஆனால் அவளுக்கு இப்படி அடிபட்டுருச்சு, ஸோ என்னால் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஆனால் அங்கே ஒரு அக்காக்காரி இருப்பா, அவள் இருந்துக்கிட்டு இல்லை வாமலெல்லாம் தப்பு கிடையாது, ஸோ இந்த உலகம் அப்படி தான் இருக்குது, நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணுன்ற மாதிரி ஆறுதல் படுத்துறா. அடுத்தது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவளுக்குன்னு அந்த ரேடியோ ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரூமுக்கு வந்து அவளுடைய ஃப்ரெண்டான இந்த அகஸ்டாக்கு வந்து இப்போ நடந்த சம்பவத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலான்னு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆப்போசிட் சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. ஏன் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஆன்சர் பண்ணலை, என்ன இருக்கும் அவளுக்கு அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு நைட் ஆகுது. நம்ம மேனியை காமிச்சா அவன் அங்கே இருந்த ஃபார்ம்லேண்டை பாதுகாத்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு கன் எடுத்துட்டு அந்த ஃபென்ஸ் கிட்ட வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அடிப்பட்ட நிலைமையில இருக்கிறான். யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம மேனி போகும்போது ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு இருப்பா இல்லையா, ஸோ அந்த பொண்ணு தான் இவா. ஸோ நம்ம மேனியை பார்த்ததுமே அந்த பொண்ணு என்னை காப்பாற்றுங்க, எனக்கு அடிபட்டுருக்குது, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்த. இவனும் அதை ஷாக்கிங்லேயே பார்க்குறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களை கூப்பிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அகஸ்டாக்கு நான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், எந்த ஒரு பதிலும் இல்லை, ஸோ நீங்கள் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க, யாராவது இந்த இடத்த நோக்கி வந்து உதவி கேட்டால் கூட அவங்கள போட்டு தள்ளிடுங்க, ஏன்னா அது எல்லாமே அவங்களுடைய ட்ராப் தான், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மேனி மட்டும் முழிக்கிறான். அப்படியே அவன் என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல. கட் பண்ணால் மேனி மட்டும் அடுத்தது ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கிறான். ஸோ இவ்வளோ கொலை பண்ணல போல. ஸோ மேனியை பார்த்ததும் என்னை விடு அப்படின்ற மாதிரி அவள் அங்கேயும் இங்கேயும் கத்த ஆரம்பிக்க உடனே இவன் என்ன பண்ணுறான்னா அவளுடைய காயத்துக்கு மருந்து போட்டுட்டு, இங்கே பாரு நான் உன்னை காயப்படுத்த வரல, என்னை புரிஞ்சுக்கோ, என்னுடைய அம்மா வந்து ரொம்பவே டெரரானவங்க, அவங்க கிட்ட உன்னை பற்றி சொன்னால் உன்னை போட்டு தள்ளிடுவாங்க, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து புரிய வைக்கிறான். அப்படியே கட் பண்ணால் நைட் ஆகுது. நைட் அந்த பொண்ணு கூட உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி இப்போ நிறைய இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க, ஸோ சேஃபாக இருக்கணும், அதனால தான் எங்கள் அம்மா வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அம்மா நீ யாரு, நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா எனக்கு உன்னுடைய ரேடியோ மட்டும் கூட நான் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னதும் இல்லை அதெல்லாம் தர முடியாது, ஏன்னா அது என்னுடைய அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், அவங்களுக்கு தவிர அதை யாருமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னதும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி என்னுடைய இடத்த சேர்ந்த எல்லாருமே உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றதை நான் செக் பண்ணணும், அதுக்காக தான் அவங்ககிட்ட ரேடியோ கேட்குறேன், அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஸோ ரேடியோ கிடைச்சா நான் ஃப்ரீமேன்ஸுக்கு வந்து கால் பண்ணுவேன், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னதும் இவன் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அப்படி ஷாக் ஆகிக்கிட்டே ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்போது அதுவா என்னுடைய ஆன்ட்டி தான் சொன்னாங்க, ஃப்ரீமேன்ஸ் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுலேயும் நம்ம மேனி என்ன சொல்கிறான்னா நான் உன்னை முன்னாடியே பார்த்துருக்குறேன், ஏன்னா நான் அங்கே இருக்கிற ரிவரில் அடிக்கடி வந்து ஸ்விம் பண்ணுவேன், அப்போ நான் உன்னை பார்த்துருக்கிறேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா நானும் உன்னை பார்த்துருக்கிறேன், நான் குளிக்கிறத நீ பார்த்துருக்கல அப்படின்னு டேரெக்டாகவே கேட்டுடுறா. ஸோ அந்த மேனிக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாயிடுது, இருந்தாலும் அதை பெருசாக காமிச்சிக்கல. அப்புறமா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசி ஓரளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பசங்களையும் ரெடியாக்க வச்சு புதுசாக ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா பசங்களையும் கூப்பிட நம்ம மேனியை மட்டும் காணோம். ரூமில் வந்து பார்த்து மிரண்டு போயிட்டுறாங்க, எங்கே போன இவன் அப்படின்னு ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் இவன் இந்த சைடு என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த பொண்ணை மீட் பண்ணி அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அவளும் இவனுடைய ஹெட்செட்டை போட்டுட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினுடைய என்ட்ரி. அவளை தான் பார்த்து ஷாக் ஆகிறா. உடனே யாரு நீ அப்படின்னு அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு நம்ம மேனி அந்த ரூமில் லாக் பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்தவங்க கண்ணை காமிச்சு மிரட்டி கேட்குறாங்க, யார் நீ, உன்னை யார் அனுப்புனா, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த அப்படின்னும் போது அவன் பயத்திலேயே இல்லை நான் உதவி தேவைப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல கண்ணை வச்சு ஒரு ஷூட் பண்ணி மிரட்டி கேட்குறாங்க, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவளும் பயந்துக்கிட்டே உண்மையை சொல்லிடுறேன், என்னுடைய பேர் வந்து டான், நான் வந்து ஒரு நர்ஸாக இருக்கிறேன், அது போக எங்களுடைய ஃபார்மை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் வந்தேன்ற மாதிரி சொல்லும்போது மறுபடியும் ஷூட் பண்ணிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது
சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன், என்னுடைய ஆன்ட்டி தான் இங்கே அனுப்புனாங்க, என்னுடைய ஆன்ட்டி பேர் அகஸ்டா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகுது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம மேனியை காமிச்சா அவனை ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுறான். தப்பிச்சு வந்து அந்த ரேடியோ ரூமுக்கு தான் வரான். வந்து இந்த அகஸ்டாவுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆப்போசிட் சைடில் இருந்து லைட்டாக சத்தம் மட்டும் கேட்குது, எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. அதுக்குள்ளே கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, அகஸ்டா வந்து ஆபத்தில் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், யாரோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து திட்டி விட்டுறாங்க. என்ன பண்ணுற நீ, அகஸ்டா வந்து ஒரு மெரைன் ஆஃபீஸர், அவளை காப்பாற்றிக்க தெரியும், நீ உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, வெளியில் போய் ஃபார்மை ப்ரொடெக்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. அப்படி திட்டிட்டு, உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனால் ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ மயங்கிட்ட, அவள் சொன்னதெல்லாம் உனக்கு பொய் தான் அப்படின்னு சொல்ல இப்போ அவளுக்கு சப்போர்ட்டாக இவன் பேச ஆரம்பிக்க ஸோ அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. என்ன மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். ஸோ வெளியில் வந்தவன் என்ன பண்ணுறான்னா, நேராக இந்த பொண்ணு இருக்கான் இல்லையா, புது பொண்ணு, அவளை கூப்பிட்டுட்டு வண்டி எடுத்துட்டு நேராக அவள் சொல்கிற இடத்துக்கு கிளம்பிடுறான். அதாவது அவளுக்கு என்னதுன்னா, அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் உயிரோட இருக்காங்களான்றத செக் பண்ணணுன்றது தானே அவள் பார்க்கணும்னு சொல்கிறா. ஸோ நேரில் நம்ம போய் பார்த்துடலான்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இது தெரிஞ்ச நம்ம ஹீரோயின், அவன் எப்படி இங்கேருந்து வெளியில் போனான், அவனுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களும் வண்டி எடுத்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா அகஸ்டாவுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த சைடு இவங்க இந்த இடத்துக்கு வந்ததுமே தூரத்தில் இருந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க இடத்துல யாராவது இருக்காங்களான்ற மாதிரி. ஆனால் மக்கள் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே தெரியல. உடனே நம்ம உள்ளே போய் பார்க்கலான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல சரின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க வீட்டில் நிறைய சிசிடிவி கேமராலாம் இருக்கும் இல்லையா, அதில் சில இது வேலை செய்யாமல் போகுது. இதை நோட் பண்ண இந்த அப்பா வந்து என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு கண் எடுத்துட்டு அந்த கேமராவை செக் பண்ணுறதுக்காக வராரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. இங்கே நம்ம மேனியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து செக் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அப்படி உள்ளே வந்து செக் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு இப்போ தான் எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது கேனிபல்ஸ் எல்லாருமே எங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்க, என்னுடைய ஆன்ட்டியையும் அவங்க தான் பிடிச்சி வச்சு என்னை வேணுக்குனே தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்க, அவங்களுடைய பிளானே உங்களை பிரிக்கிறது தான், ஏன்னா உங்களுடைய இடம் வந்து ரொம்பவே செல்வ செழிப்பான இடம், அதுதான் அவங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் அந்த அகஸ்டா வீட்டுக்கு வந்துட்டா இல்லையா, வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறான், அங்கங்கே ரத்தக்கரையாக இருக்குது, அகஸ்டாவை வேற காணும். ஸோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது போல். ஸோ என்ன நடந்திருக்குன்ற மாதிரி உள்ளே செக் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடியோடைய ஒருத்தன் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். இவளும் போராட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த அப்பாவை காமிச்சா அவர் இந்த ஃபென்ஸ் பக்கத்தில் வந்துட்டார் இல்லையா, அப்போ ஃபென்ஸை பார்த்தா கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு வனவிலங்கு, ஏதோ ஒரு மான் மாதிரி இருக்குது. இந்த மான்லாம் வைரஸாலேயே அழிஞ்சு போச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியோடைய ஒருத்தன் வந்து இவரை ஒரு கட்டையை வச்சு அடிச்சு மட்டையாக்கிட்டான். என்னன்னு பார்த்தா அது மான்லாம் கிடையாது, அந்த கேனிபலோடைய கூட்டம் தான் அது. அவன் தான் மான் தொப்பி மாதிரி போட்டு உள்ள வந்திருக்கிறான். அப்புறம் என்ன, இவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி அப்படியே உள்ள இறங்கிட்டாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம அக்காக்காரையும் கடைசி தங்கச்சி பொண்ணையும் காமிச்சா அவங்க வீட்டுக்குள்ள இருந்து சிசிடிவியை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு சிசிடிவியா ஆஃப் ஆயிட்டு இருக்கிறத அவங்க நோட் பண்ணதுமே ரைட்டரா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, சீக்கிரமா நம்ம சேஃப் ஆகணும் அப்படின்ட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட, இங்க பாரு கேனிபல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க இங்கே சேஃபாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னைப்பர் கன் எடுத்துட்டு ரெடியா இருக்கிறாங்க. இவன் நினைச்ச மாதிரியே நிறைய கேனிபல்ஸ் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த அப்பாவை காமிச்சா அவர் வந்து கேனிபல்ஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டார் இல்லையா, அதுல ஒரு 2 பேர் என்ன பண்றானுங்கன்னா ஒரு பெரிய 2 ஆணி எடுத்து அவங்க கையில வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணலான்னு பிளான் போல. அதுல ஒருத்தர் என்ன பண்றானா, கடிச்சு பிச்சிட வேண்டியதுதான் அவனுடைய உடம்ப அப்படின்னு இந்த அப்பாவுடைய உடம்ப கடிக்க வரும்போது அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த ஆணி இருக்கும்ல அதை அப்படியே உருவி அதை வச்சு அவனுடைய கழுத்துல குத்திட இன்னொருத்தனும் அட்டாக் பண்ண வரான். ஸோ அவனே எப்படியோ மேனேஜ் பண்ணி கழுத்துலையோ குத்தி எப்படியோ சாகடிச்சிடுறாரு. இருந்தாலும் இவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்குது. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு இந்த அம்மாவை காமிச்சா அதான் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு ரூமில் கண் முழிக்கிறாங்க. ஸோ கைகள்லாம் கட்டப்பட்ட நிலமையில இருக்குது. கண் முழிச்சு பார்த்ததுமே சைட்லேருந்து ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா சைடில் தான் இந்த அகஸ்டா இருக்காங்க. ஸோ அகஸ்டாவையும் அடித்து அவங்களையும் கட்டி வச்சிருக்காங்க இந்த இடத்துல தான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஃபார்ம் ஹவுஸை காமிச்சா அங்கே இந்த கேனிபல்ஸ் எல்லாருமே படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா. மேலே இருந்து இந்த அக்காக்காரி என்ன பண்ணுறான்னா ஸ்னைப்பரை வச்சு ஒவ்வொருத்தராக ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே அங்கே எக்கச்சக்கமான பேர் வந்துட்டே இருக்காங்க, கையில் கன்னும் வச்சிருக்காங்க. அவங்க இந்த ஜன்னலை பார்த்து சுடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஜாம்பி கூட்டம் மாதிரி வெறித்தனமா அவங்களை வேட்டையாடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த அப்பாவை காமிச்சா அவர் எந்திரிச்சு கையில எல்லாம் கட்டு போட்டுட்டு வாக்கி டாக்கி மூலமா அவருடைய பொண்ணு கிட்ட, நீங்க வெளியில வராதீங்க, சீக்கிரமா பேஸ்மெண்ட்டுக்கு போங்க, பேஸ்மெண்ட்டுக்கு போய் மறைஞ்சிக்கோங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் அந்த அகஸ்டா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி உங்களை ஆன்ட்டின்னு சொல்லி தான் ஒரு பொண்ணு வந்தா, ஸோ அவளால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னதும் இப்போ தான் அந்த அகஸ்டாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மைதான், அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், ஆனால் நான் அனுப்பலை, அவளை அனுப்புனது கேனிபல்ஸ் தான், அவங்க தான்
மிரட்டி எங்களையும் பிடிச்சி வச்சுட்டு இன்னும் சொல்ல போனால் ஒரு 3 குழந்தைங்களையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்படி பிடிச்சி வச்சு தான் அந்த புது பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஆனால் நான் நினச்சேன் நீ அந்த புது பொண்ணை போட்டு தள்ளியிருப்பேன்றது அப்படின்னு சோகமாக சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கவலைப்படாத, நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடி போட்டு முடிக்காரன் அந்த இடத்துக்கு வரான். ஸோ இவன் வேற யாரும் கிடையாது, இவன் தான் அந்த கேனிபல்ஸோடைய தலைவன் போல. ஸோ வந்ததுமே ஹீரோயினை பார்த்து, பா என்ன மாதிரியான பொண்ணு நீ, எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா உன்கிட்ட, மற்றவங்கள மாதிரி நீ கிடையாது, ரொம்பவே ஸ்பெஷல், அதனால உன்னை வேற விதமாக தான் சாகடிக்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு, உங்கள் மூஞ்ச பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை, மனிதர்களை எப்படி தான் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்படின்னு திட்டவும் அவரும் சிரிச்சுக்கிட்டு, என்னது மனிதர்களை சாப்பிட்றது தப்பா, அப்படின்னா நீ பண்ணுறது என்னது, மனிதர்களை கொலை பண்ணுறது மட்டும் கரெக்டா, ஸோ நீ எதுக்கு கொலை பண்ணுற, ஆபத்துனால கொலை பண்ணுற, நாங்கள் எதுக்கு கொலை பண்ணுறோம், நாங்கள் தப்பிக்கணுன்றதுக்காக கொலை பண்ணுறோம், ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையாது, ஸோ 2 பேருமே ஒன்று தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்குறான். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அகஸ்டாவை வந்து கொடூரமாக கழுத்தை அறுத்து கொலை பண்ணிடுறான். ஸோ சாப்பாட்டுக்கு வந்து சமைக்க போகிறாங்க போல. இதை பார்த்து ஹீரோயினால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே முறைச்சே பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைன் நம்ம மேனியை காமிச்சா அவனை அந்த புது பொண்ணு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பான் இல்லையா, ஸோ உள்ளே கூட 2 பேர் ஏறி இருந்திருப்பாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, அந்த 3 சில்ட்ரன்ஸ் தான் போல. இவங்க 3 பேரையும் தான் அவங்க பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா, ஸோ 3 பேருக்கும் நிறைய சாப்பாடு கொடுக்குறான் நம்ம மேனி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே மன்னிப்பு கேட்குறா. ஸோ என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியல, ஸோ நான் மட்டும் அப்படி பண்ணலன்னா இந்த 3 பேர்த்தையும் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஸோ மேனி அதை புரிஞ்சுக்கிட்டு, கவலைப்படாத, உன்னோடைய ஆண்டியை நான் காப்பாற்றுறேன், நான் போய் ஆண்டியோட வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா, ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காகவும் அந்த மொட்டைத்தலை வரான். இங்கே ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க போல. ஸோ இதை பார்த்தாவன் அவளுடைய கை கட்டை வந்து இன்னுமே டைட்டாக கட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு அவளுடைய காலாலேயே இந்த மொட்டைத்தலையுடைய கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறா. அவ்வளோதான், அவன் துடிச்சு இறந்து போகிறான். இந்த டைமில் அவன் கொண்டு வந்த கன் சைடில் கிடக்கும், அதை காலாலையும் இழுத்து எடுத்துக்கிறாங்க. அப்போ கரெக்டாக தலைவன் உள்ள வரவும் இப்படி கன்னோட இருக்கிறத பார்த்து சாக்காயிட்டான். இங்கே பாரு, நம்ம பேசி தீர்த்துக்கலாம், உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கொடூரமாக ஷூட் பண்ணி அந்த தலைவனையும் போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது அவனுடைய ஆர்மி மட்டும்தான். அது எல்லாமே அந்த ஃபார்ம் ஹவுஸை நோக்கி தானே போயிட்டு இருக்காங்க. இங்கே இந்த வீட்டில் காமிச்சா எல்லாருமே பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது அக்காக்காரியும் கடைசி தங்கச்சியும் வந்துட்டா, இன்னும் டேனிஸ் மட்டும் வரல, அவன் மேலே தான் இருக்கிறா போல. நம்ம அப்பாவும் வந்துட்டுறாரு. வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு உன்னோட இன்னொரு தங்கச்சியும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த அக்காக்காரிக்கிட்ட, இங்கே பாரு, நீ வெளியில் எங்கேயும் வந்துடக்கூடாது, சேஃபாக அங்கே தான் இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயுதத்தெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகிறாரு. கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா கன் எடுத்துகிட்டு வெளியில் வரலான்னு வராங்க இல்லையா, அப்போ யாரோ ஒருத்தங்க சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கன்னை திருப்புறாங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம மேனி தான். ஸோ அகஸ்டாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் ஷாக்கிங்கில் கேட்க, இவளும் சோகமாக சைடில் திரும்பி பார்க்குறா. பார்த்தா அகஸ்டா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம மேனி வந்து அம்மா கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்குறான். அம்மா என்னை மன்னிச்சிருமா, உன்னுடைய பேச்சை கேட்காம தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னுடைய பேச்சை கேட்பேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு எமோஷனலாக பேச, அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே இந்த அக்காக்காரி என்ன பண்ணுறான்னா லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறான். ஸோ அந்த அப்பா மேலே போயிருக்கார் இல்லையா, அவருக்கு லைட் இல்லைனாலுமே இந்த வீட்டை பற்றி எல்லாமே தெரியும் இல்லையா, அது மூலமாக ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ சண்டை வந்து கொஞ்சம் பெருசாக நடக்கும். அப்படியே அந்த இருட்டிலேயே ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ளுறாரு. புல்லட் வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. அப்படியே கொஞ்சம் நேரம் சண்டை போனதுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி விட்டு பார்த்தா எல்லாத்தையுமே இந்த அப்பா வந்து போட்டு தள்ளிட்டுறாரு. ஸோ கேட்ட சத்தத்து மூலமாக இந்த இருட்டிலே இருந்து எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. அதுலேயும் இன்னும் சொல்ல போனால் இந்த அப்பா கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டானது. ஆனால் அந்த கேனிபல்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு நார்மல் வெப்பன்ஸ் தானே இருந்திருக்கும், அதனால எப்படியோ போட்டு தள்ளிட்டாரு. ஆனால் இவருக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இந்த சைடு நம்ம மேனியை காமிச்சா அவனுடைய அம்மாவான ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த புது பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ஸோ இங்கே வந்ததுமே அந்த புது பொண்ணுக்கிட்ட உன்னுடைய ஆன்ட்டி வந்து இறந்துட்டாங்க அகஸ்டா அப்படின்னு சொன்னதும் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவளுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக கிளம்பலான்ற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு இந்த வீட்டை காமிச்சா வீட்டில் எல்லாரையுமே கிட்டத்தட்ட போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த அப்பாவும் அந்த இன்னொரு தங்கச்சியும் தூக்கிட்டு வந்துடுறாரு. அப்படி பேஸ்மெண்ட்டுக்கு வரவும் அவரும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. ஏன்னா அவருக்கும் அடிபட்டிருக்கும்ல. இருந்தாலும் இந்த சின்ன பசங்க தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்புறமா அந்த அக்காக்காரியை வந்து கேமராவை செக் பண்ணால் அந்த வீட்டில் இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க போல. அவங்க வந்து இந்த வீட்டை எரிய வைக்கிறதுக்காக ஃபியூவல் வந்து கீழே ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த இந்த அப்பா வந்து, இங்கே பாருங்க, அந்த 2 பேரையும் இந்த இடத்துக்கு வர வைங்க, உள்ளே விடுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு புதுசாக ஏதோ ஒரு பிளான் போடுறாரு. இந்த சைடு நம்ம மேனியோடைய கேங்கை காமிச்சா அவங்க அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி வர்ற வழியில் நிறைய புல்லட் சவுண்டு கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் என்ன
என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மேனி கிட்ட நீ இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வேகமாக பேஸ்மெண்ட்டுக்கு போயிடு, நான் வெளியில் இருக்கிறவங்கள சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சைடு இந்த வீட்டை காமிச்சா அந்த அப்பா பிளான் பண்ண மாதிரி அந்த அக்கா காரி அந்த பேஸ்மெண்ட் கதவை திறந்து விட்டுறா. உடனே அந்த கேனிபல்ஸ் 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தா அந்த இன்னொரு தங்கச்சி வந்து மேலே முடியாமல் படுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ மிச்சம் இருக்கிறது இந்த 2 பேர் தான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்தையே அப்படியே ஆச்சரியமாக சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, நிறைய பொருட்களும் இருக்கும். அதில் ஒரு கேனிபல் இவங்களை கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்க, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லுமே ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறான். இங்கே வெளியில் காமிச்சா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, அங்கே இருக்கிற வெளியில் நிற்கிற கேனிபல்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான கேனிபல்ஸ் வந்திருப்பாங்க போல. ஆனால் கொஞ்ச நேரத்தை அவளுக்கு புல்லட்டும் தீர்ந்து போகுது. உடனே வேகமாக அங்கேருந்து ஓடியே போகிறாங்க. இந்த சைடு இந்த கேனிபல்ஸை காமிச்சா அவங்க பேஸ்மெண்ட்டில் இருக்காங்க இல்லையா, அதில் அந்த தங்கச்சியோடைய கழுத்தில் கத்தி வச்சுட்டு அந்த இடத்த இன்னொரு கேனிபல் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கான்ல. அவன் ஒரு ரூம் ஓப்பன் பண்ணா உள்ள இன்னுமே நிறைய வெப்பன் இருக்குது, ரொம்பவே அட்வான்ஸ்டான வெப்பன். ஸோ இது மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா இந்த உலகத்தையே ஆண்டுடலாம் அப்படின்னு ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இதில் நிறைய விதைகள்லாம் இருக்குது, இந்த மரத்தெல்லாம் வளர்க்குறதுக்கான விதைகள். இதை பார்த்தேன் இன்னுமே ஷாக் ஆகுறான். இதெல்லாம் இருக்குதா, இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்பவே ரேர் கலெக்ஷன் தான் அப்படின்னு சந்தோஷப்பட டக்குன்னு இந்த சைடு பார்த்தா அந்த அப்பா இருப்பாரு, ஒரே சூட்ல இவனை ஷூட் பண்ணிட்டுறாரு. ஸோ இன்னொரு கேனிபிள் என்ன பண்றான்னா, உடனே அந்த தங்கச்சியோடைய கழுத்துல வந்து கத்தியை வைக்கிறான். அப்போ படுத்தே இருந்திருப்பாங்கல்ல ஒரு தங்கச்சி, அவ கண் முழிச்சு ஒரு கத்தி எடுத்து அவனுடைய மேலேயே சொருக. ஸோ அவன் தசை திரும்பின கேப்ல இந்த அக்கா காரி ஷூட் பண்ணிட்டான். ஸோ அந்த வீட்டில் கடைசியா இருந்த கேனிபிளையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து மேனி வந்துட்டான். ஸோ மேனியை பார்த்ததுமே எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. கூடவே 3 சின்ன பசங்களும் வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள பார்த்ததுமே கொஞ்சம் அப்படியே ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே இந்த அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கும் இல்லையா. இதை பார்த்து அந்த புது பொண்ணு தான் வேகமாக போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவள் தான் நர்ஸாச்சு. அப்படியே கட் பண்ண இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் வேகமாக வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு 3 கேனிபிள்ஸ் வந்து மறைச்சிட்றாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே வேகமாக போட்டு தள்ள வர. ஸோ ஹீரோயினுக்கு அடிபட்டிருந்தாலுமே எப்படியோ மேனேஜ் பண்ணி 2 கேனிபிளை வந்து போட்டு தள்ளிடுறா. ஸோ ஹீரோயினுக்கு நல்லா ஃபைட்டிங் ஸ்கில் இருக்கும், ஏன்னா அதுக்கு தானே இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 3வது இருந்தவன் என்ன பண்ணுறான்னா, கத்தி எடுத்துகிட்டு வந்து பின்னாடியே சொருகிட்டான். சொருகிட்டு இப்போ மாட்டினியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு கத்தி எடுத்து போட்டு தள்ளலான்னு வரும்போது கரெக்டாக நம்ம மேனி வந்து அந்த கடைசி கேனிபல்லையும் ஷூட் பண்ணி ஹீரோயினை காப்பாத்துறான். ஆனால் அவளுக்கு வந்து ரொம்பவே அடிபட்டிருக்கும். அம்மா கண்ணை மூடிடாதீங்க, முழிச்சே இருங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த அம்மாவால் முடியலை, அந்த இடத்துல விழுந்து கண்ணை மூட்டுறாங்க. ஸோ இதை பார்த்து அவன் கதறி அழுகிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் காமிச்சா இப்போ இந்த வீட்டில் வந்து எல்லா சின்ன குழந்தைங்களும் மறுபடியும் அந்த நார்மல் நிலைமைக்கு வந்து அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கல்டிவேட் பண்ணி அந்த லேண்டில் விதைச்சி அவங்களுடைய ரெகுலர் லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே தயாராகிறாங்க. எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க. கடைசியாக நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. நிறைய இன்ஜூரிஸ் ஆனாலுமே கடைசியாக நம்ம ஹீரோயின் தப்பிச்சு மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி கடைசியாக ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பெருமூச்சு விடுறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பரபரப்பாக போச்சா? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.